எல்லாம் வட இந்திய மாடுகளாவே வாங்குறாங்க, தமிழ் நாட்டு மாடுகளையும் வாங்கல அப்படின்னும் போது இல்லைங்க, காங்கேயம் தான் ஃபர்ஸ்ட் கேட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் கவு மெயின்டைன் பண்றவங்களால காங்கேயம்லாம் வச்சு சமாளிக்க முடியாது, மாடு வளர்க்குற ஆசையே விட்டு போயிடும் சொன்னதுனால தான் நாங்கள் வாங்கலை அப்படின்னு சொன்னும் போது, காங்கேயம் ஒரு இனம் தான் இருக்கா, இன்னும் எவ்வளோ இருக்கு, இங்கெல்லாம் வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பசு இனம் இருக்கே அப்படின்னு சொல்லும் போது அதுவும் ஒரு எங்களுக்கு ஒரு நியூஸாக இருந்தது. வந்து நல்ல உரமா யூஸ் பண்றாங்க. இங்க டெரஸ் கார்டனர்ஸ் இருக்காங்க, நர்சரிஸ் இருக்கு, அந்த மாதிரி இருக்கவங்க வீட்டு சின்ன தோட்டம் வச்சிருக்கவங்க எல்லாம் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சாணமா வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு வந்து பஞ்சகவ்யம், அமிர்த கரிசல், ஜீவாமிர்தம், சாண உரம், பூச்சி விரட்டி இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். நெய்க்கு எப்பயுமே வந்து நம்ம ஸ்கின்குள்ள ஃபுல்லா பெனிட்ரேட் ஆன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ முட்டு வலிக்கெல்லாம் அந்த தைலம் வச்சு அப்ளை பண்ணும் போது ஸ்கின்குள்ள நல்ல பெனிட்ரேட் ஆகி மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுதுங்கிறதுனால அந்த மாதிரி பஞ்சகவ்ய மெடிசன்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே கஷ்டமான ஜேர்னியாக இருந்தது இனிஷியல் டேஸில். ஏன்னா எங்களுக்கு கான்டாக்ட்ஸ் கிடையாது, இந்த விவசாய கம்யூனிட்டி கூட எங்களுக்கு ஒரு கனெக்ட் அப்போ இல்லாமல் இருந்தது. அப்போ ஒருத்தரைங்களையும் தேடி கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட வந்து நாங்கள் மாடு வளர்க்குறோங்க அதை புரிய வச்சு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து சோர்ஸ் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. பசுமை கெஃபே வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரீதா மணிகண்டன், சென்னை ஆதம்பாக்கம்ல இருக்கேன். சென்னை ஆதம்பாக்கம்ல இந்த நாட்டு பசுக்களை வச்சு பராமரிச்சுட்டு அந்த நாட்டு பசு சாணத்துல பொருட்களும் தயார் பண்ணிட்டு இருக்கேன், பஞ்சகவ்ய பொருட்கள். நான் உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கள் 2 பேருமே வந்து ஐடி பேக்ரவுண்ட் தான், ஒரு 20 years ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் 2017 அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் தான் எங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்துச்சு. ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் அப்போ நாட்டு மாடுன்னு சொல்லும் போது, நாட்டு மாடுங்கிறதே எங்களுக்கு ஒரு புது வார்த்தை. அப்போனா மாடுனா என்னன்னே தெரியாதுங்கிற போது நாட்டு மாடுங்கிறது ஒரு புது வார்த்தை. ஸோ நாட்டு மாடுனா என்ன அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினோம். அதே மாதிரி அந்த டைம்ல வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜஸ் வந்தது, பால்ல இருக்கக்கூடிய கலப்படம், நாட்டு பசும் பால்ல இருக்கிற நன்மைகள் அப்படின்னா. அப்போ வீட்டுக்கு ஒரே ஒரு நாட்டு மாடு எங்களோட கார் ஷெட்டை கவு ஷெட்டா மாத்தி ஒரு மாடும் கண்ணும் கொண்டு வந்து ஆரம்பிச்ச ஜேர்னி தான் இது. ஸோ 2017 இருந்து 2024 வரைக்கும் நாங்க வந்து பசுக்களை பத்தியும் பசுக்களோட பஞ்சகவ்யம் பத்தியும் நிறைய ஆராய்ச்சியும் பயிற்சிகளும் எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு 120 மாடு வச்சிருக்கோம். அதுல 20 ரகங்கள், 20 டிஃப்ரெண்ட் பிரீட்ஸ் ஆஃப் கவுஸ் வச்சிருக்கோம். அந்த மாடுனாலே எல்லாரும் பால், அதுக்கப்புறம் நெய், தயிர், பன்னீர் அந்த மாதிரி போகாம சீஸ்லாம் போகாம சாணத்தை வச்சு என்னென்ன பொருட்கள் பண்ண முடியும், இந்த நாட்டு மாடுல அழிஞ்சு வர பிரீட்ஸ் எல்லாம் எது, அந்த பிரீடை காப்பாற்ற நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். அதை தவிர வந்து அர்பன் பாப்புலேஷனுக்கு, ஏன்னா நான் வந்து 2017க்கு முன்னால மாடுனா என்னன்னே தெரியாம இருந்த மாதிரி இன்னும் அர்பன் பாப்புலேஷன்ல நிறைய பேருக்கு வந்து நாட்டு மாடு பத்தின விழிப்புணர்வு இல்லை. அப்படிங்கிறதுனால கண்ணுக்குட்டீஸ்னு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்றோம். அதுல வந்து குழந்தைங்களை வந்து கண்ணுக்குட்டியோட பாண்டிங் பண்றது, செல்ஃபி வித் கண்ணுக்குட்டீஸ், கண்ணுக்குட்டிக்கு ஃபீட் பண்றது, கட்டி பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி விளையாட்டுகளும் சரி, அதை பத்தின ஒரு விழிப்புணர்வும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதை தான் வந்து நாங்கள் ஒரு 7 வருஷமா பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இனிஷியலாக நமக்கு மாடுனால என்னன்னு தெரியாது. இப்போ மாடுனா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் வாங்கணும் அப்படின்னு தான் நினைச்சோம். பட் வந்து முதல் தடவை நாங்கள் போய் ஒரு மாடு பார்க்க போன இடத்துலயே எங்களுக்கு ஒரு பசுவும் கண்ணும் அமைஞ்சிடுச்சு. ஸோ மாடும் கண்ணும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மாடுனா என்னன்னே நாங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கான என்ன தீவனம் கொடுக்கணும், அதை எப்படி பராமரிக்கணும், ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா எப்படி அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் வந்து மாடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் கற்றுக்க ஆரம்பிச்சோம். அப்போ முதல்ல எங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு பசு வந்து ஒரு ஹரியானி பிரீடும் அதோட கண்ணுக்குட்டியும் வந்துச்சு. அப்புறம் அதை வச்சு பராமரிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் வந்து அந்த மாடு வந்து செனையாயிடுது. செனையானதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக பால் கம்மியாக ஆரம்பிச்சோன்னு திரும்பவும் எங்களால் வெளியில் ஒரு பேக்கெட் பாலோ ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு விருப்பம் இல்லாதனால அடுத்து 2ஆவதாக ஒரு மாடு வாங்கணும்னு நினச்சோம். அப்போ தான் வந்து இன்னும் 2-3 நண்பர்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு மாடு வாங்கி கொடுங்கன்னு ஒரு 2-3 பேர் கேட்டாங்க. நாங்களும் சரி, அவங்க ரொம்ப சீரியஸாக தான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது ஒரு 4-5 மாடாக சேர்த்து எல்லாருக்காகவும் நம்ம வந்து வாங்கிட்டோம். ஆனால் வந்து அவங்களால அந்த மாடை எடுத்து பராமரிக்க முடியாத சூழ்நிலை ஆயிட்டதுனால அந்த 5 மாடுமே நம்ம கிட்ட தங்கிடுச்சு. ஸோ அந்த மாடுகளை நம்ம திரும்ப பராமரிச்சு அவங்கள வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஆள் போட்டு அப்படிதான் வந்து இது ஒரு ஸ்டார்டிங் ஆச்சு. நம்ம நிறைய பசுக்கள் வந்து சேர ஆரம்பிச்சது. அப்போ எல்லாமே நீங்க நெட்ல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2017 நாட்டு மாடுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னா காங்கேயம் பத்தி போட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து இந்த கிர், தார்பார்க்கர், சாஹிவால் அதை பத்தி எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ எங்களுக்கு இருந்த ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்நெட் தான். யூடியூப்பை பார்த்துட்டு நாங்க வாங்கினது எல்லாமே ஹரியானி, அதுக்கப்புறம் ஒரு கிர், ஒரு சாஹிவால், ஒரு தார்பார்க்கர், அப்புறம் ஒரு கான்கிரேஜ் அந்த மாதிரி. அப்போ இன்னொருத்தவங்க சொன்னாங்க, நீங்க எல்லாம் வட இந்திய மாடுகளாவே வாங்குறாங்க, தமிழ் நாட்டு மாடுகளையும் வாங்கல அப்படின்னும் போது இல்லைங்க, காங்கேயம் தான் ஃபர்ஸ்ட் கேட்டோம். பட் வந்து உங்களால வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கவு மெயின்டைன் பண்றவங்களால காங்கேயம்லாம் வச்சு சமாளிக்க முடியாது, மாடு வளர்க்குற ஆசையே விட்டு போயிடும் சொன்னதுனால தான் நாங்கள் வாங்கலை அப்படின்னு சொன்னும் போது, காங்கேயம் ஒரு இனம் தான் இருக்கா, இன்னும் எவ்வளோ இருக்கு, இங்கெல்லாம் வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பசு இனம் இருக்கே அப்படின்னு சொல்லும் போது அதுவும் எங்களுக்கு ஒரு நியூஸாக இருந்தது. அதை பற்றி நெட்டில் தேடினா அந்த
டைம்ல அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அதுல இல்லவே இல்லை. அப்போ நம்ம ஒரு இடமா போய் தேடி அந்த மாவட்டத்துக்கான பசு என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதை எங்க கிடைக்கும் அப்படிங்கெல்லாம் தேடி போகும்போது தான் எங்களை விட வந்து கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னுமே வந்து அவேர்னஸ் இல்லாம இருந்தது. அவங்க வந்து 40 வருஷமா இந்த மாடு தான் வச்சிருக்கோம்னு சொல்றாங்க, அது ஒரு ஹெச்எஃப் ஜெர்சியா இருக்கு, இது வந்து நாட்டு மாடு தாங்க, கொண்டை மட்டும் தான் இல்ல, திமிழ் கூட சொல்லல, கொண்டை மட்டும் தான் இல்ல அப்படின்னு சொல்லி கிராமப்புறங்கள்ல சொல்லும் போது ரூரல் பீப்புளுக்கு நிறைய பேருக்கு இந்த நாட்டு மாடு பத்தின ஒரு அவேர்னஸ் சுத்தமாவே இல்லைங்கிறது அப்பதான் தெரிஞ்சது. அப்போ அங்கேயே இருக்கிறவங்க, ரொம்ப வயசானவங்க, இதுல ஆர்வம் இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அந்த வட்டாரத்துக்கான பசு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு அவங்களோட பயணம் பண்ணி அவங்க ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு முற்பகுதியில எல்லாம் கூட்டிட்டு போய் ஒரே ஒரு மாட்டை காட்டுவாங்க, இதுதாங்க இந்த ஊருக்கான மாடு அப்படின்ட்டு. அவங்க கிட்ட கேட்டா இது விற்கிறதுக்கு இல்லைன்னு சொன்னாங்கன்னா, சரி இது சந்தையில வந்துச்சுன்னா, விற்பனைக்கு வந்துச்சுன்னா எங்க கிட்ட சொல்லுங்கன்னு அவங்க கிட்ட எங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவோம், எங்க ஏதாவது மாடு கிடைச்சதான்னு. அப்போ வந்து ஒரு சமயம் கிடைச்சதுன்னா அவங்க எங்களை கூப்பிடுவாங்க, அம்மா நீங்க கேட்ட மாடு ஒன்று வந்திருக்கு, சந்தையில நிக்குது, எடுத்துடலாமான்னு. அந்த மாதிரி வந்து நிறைய பிரீட்ஸ் தான் நாங்கள் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். முக்கியமா சவுத் இந்தியன் அண்ட் தமிழ்நாடு பிரீட்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சது இதுதான் பேக்ரவுண்டு. அண்ட் இது ரொம்பவே கஷ்டமான ஜேர்னியாக இருந்தது இனிஷியல் டேஸ்ல. ஏன்னா எங்களுக்கு கான்டாக்ட்ஸ் கிடையாது, இந்த விவசாய கம்யூனிட்டி கூட எங்களுக்கு ஒரு கனெக்ட் அப்போ இல்லாமல் இருந்தது. அப்போ ஒருத்தரைங்களையும் தேடி கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட வந்து நாங்கள் மாடு வளர்க்குறோங்க அதை புரிய வச்சு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து சோர்ஸ் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. பட் இப்போ ஓரளவுக்கு நமக்கு வந்து நிறைய பேர் தொடர்பில் இருக்காங்க. ஒரு வட்டாரத்தோட மாடு வந்து விற்பனைக்கு வரும்போது நமக்கு கால் பண்ணுறாங்க, நல்ல பிளட் லைனாக இருந்தால் நம்மளும் வாங்கி அதை இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இன்னி வரைக்குமே நாங்கள் வந்து இல்லை கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இல்லைங்க. இன்னுமே நாங்கள் தேடிட்டு இருக்கோம். இன்னும் நம்மகிட்ட வந்து ஒரு நல்ல பியூரான உம்பளச்சேரியோ ஒரு புலிகுளமோ இன்னும் வேரியஸ் பிரீட்ஸோ கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. சில பிரீட்ஸை பற்றி நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு அதை பற்றி பேரே தெரியாது. திடீர்னு யார்கிட்டயாவது நம்ம பார்க்கும்போது பேசும்போது அவங்க ஒரு புது பிரீடை பற்றி சொல்லுவாங்க. அப்புறம் அதை பற்றி நம்ம தேடி பயணிச்சு கண்டுபிடிச்சி சேர்த்துட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து சரி சேர்த்துட்டோம் இவ்வளோதான் அப்படின்றது மாதிரி ஒரு முடிவில் இப்போ கிடையாது. ஒன்று மட்டும் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம், நாட்டு மாடு மட்டும்தான். ஸோ சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட ஒரு பசு இருக்குது, நல்ல கறவை மாடு தான், பட் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல, வச்சுக்கிறீங்களான்னு சொன்னால் இல்லைங்க, எங்களுக்கு ஹெச்எஃப்ஓ ஜெர்சியோ இல்லை கிராஸ் பிரீடோ வேண்டாம்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி இப்போ நம்மக்கிட்ட ஒரு சில இனங்கள் இருக்கிற இனங்களே வந்து நமக்கு திரும்பவும் வந்து கிடச்சிதுன்னா சரி, இப்போ நம்மக்கிட்ட என்ன லிமிடெட் கெப்பாசிட்டி தான், என்னால் ஒரு 150-200 மாடு தான் வச்சுக்க முடியும்னா அதுலேயே வந்து எவ்வளோ வெரைட்டி முடியுமோ அவ்வளோ கலெக்ட் பண்ணணும், எவ்வளோ ரேராக இருக்கும் அந்த பிரீட்ஸை கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமே தவிர திரும்பவும் ஒரு கிர்ரோ ஒரு கான்கரேஜோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பிரீடோ வந்து வாங்க வேணாம்னு நினைக்கிறோம். புது பிரீட்ஸ் எப்போ அவைலபிளாக கிடச்சதுனாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து வாங்கி நம்ம அதை முக்கியமாக வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் அவேர்னஸ் செக்ஷன் இங்கே இடத்துக்கு போனால் நிறைய விஷயம் கற்றுக்கலான்றது தான் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். அந்த ஒரு விஷயத்துக்காக புது பிரீட்ஸ் வந்தாலோ இல்லை புது ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலோ we are open for it. ஸோ 2017 நம்மக்கிட்ட ஒரு மாடு வந்த போது நமக்கு அந்த 10 மாட்டுலேருந்து பால் தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஸோ பால் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், தயிர் போடுவோம் மேக்ஸிமம். அந்த டைமில் எனக்கு வந்து நெய் எடுக்க கூட தெரியாது, ஒரு பன்னீர் பண்ண கூட தெரியாது. பட் எக்ஸஸ் இருந்த பாலாக கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம். அப்போது சாணம் வந்து அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிது. நம்ம ஒரு கிராமப்புறமாக இருந்தால் அந்த சாணத்தை அப்படியே குவிச்சு வைப்பாங்க, அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு உரமாக போடுவாங்க. இதை எங்களால் அந்த மாதிரி குவிச்சு வைக்க முடியல அப்படிங்கிறதுனால இதை கொண்டு போய் வந்து டஸ்ட்பினில் போடலாமான்லாம் யோசிச்சுட்டு இருந்த போது சாணம் வந்து மகாலட்சுமி அதை கொண்டு போய் குப்பையில் போடுறதா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வரும்போது தான் சரி வரட்டி தட்டலான்னு எங்கள் மாமியார் சொன்னாங்க. ஸோ பகலில் ஐடி வேலை பார்த்துட்டு இருப்போம், நைட்டில் வந்து மொட்டை மாடியில் போயிட்டு வரட்டி தட்டுவோம். ஸோ வரட்டி தட்டி சேர்த்து வைக்கிறோம். அப்புறம் கோயில்களுக்கு போகும்போது கொடுக்குறது, யாராவது வீட்டில் கிரகப்பிரவேசம் ஒரு விசேஷம்னு வந்து கூப்பிட்டா அவங்க பத்திரிகை கொடுத்தா நாங்கள் வரட்டி திருப்பி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் சில பேர் வந்து சாணம் இருந்தால் எங்களுக்கு செடிகளுக்கு உரம் பண்ணணும் கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்போ அந்த செடிக்கு உரமாக கொடுக்க ஆரம்பித்தோம். அப்போ கொடுக்க ஆரம்பித்தோன்னா அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் உரம் நீங்களே செஞ்சு தந்துடக்கூடாதா, நாங்கள் போய் இதை எடுத்துகிட்டு போய் உரம் பண்ண வேண்டியிருக்கு, ஸோ நீங்களே உரம் செஞ்சு தந்துடக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், உரம் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வானகமில் ட்ரைனிங் எடுத்துட்டேன். அது பஞ்சகவ்யம், அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம், பூச்சி வரட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த சாண உரம், வெர்மி கம்போஸ்ட் இதெல்லாம் பண்ணுறது எப்படின்னு பயிற்சி எடுத்துகிட்டு வந்து அந்த உரங்கள் மட்டும் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ அதில் ஒருத்தர் சொன்னார், இந்த பஞ்சகவ்யம் சாப்பிட்றதுக்கு நீங்கள் செஞ்சு தருவீங்களா? நான் சொன்னேன் சாப்பிட்றது கிடையாதுங்க, பஞ்சகவ்யம் சாப்பிடவே கூடாது, இது வந்து வெறும் செடிக்கு உரம் தான் அப்படின்னு சொல்லும் போது இல்லைங்க, ஆயுர்வேத முறைப்படி பஞ்சகவ்யம் தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து ஆயுர்வேதத்தில் பல
ஆயிரக்கணக்கான வருஷங்கள் முன்னாலே இருக்குது அப்படின்னு சொன்னும் போது அதற்கான தேடுதல் ஆரம்பிச்சிது. அப்போ தான் வந்து சேலமில் சுரபி கோசாலையில் இந்த பஞ்சகவ்யம் எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி கொடுக்கறதா சொன்னாங்க. ஸோ அதுக்கு என்ரோல் பண்ணி ஒரு 3 நாள் பயிற்சி அங்கே போயிருந்தேன். அங்கே தான் அவங்க வந்து பல்பொடி, அப்புறம் இந்த தூப் ஸ்டிக்ஸு, அப்புறம் இந்த கப் சாம்பிராணி, சோப்பு, அதை தவிர பஞ்சகவ்யம் கன்சம்ஷனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதை கற்றுட்டு வந்துட்டு நம்ம முயற்சி பண்ணுறோம். ஒரு சிலது சக்ஸஸ்ஃபுல்லாக வருது, பலது சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. பட் கண்டினியூஸாக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த மாதிரி இருக்கிற போது ஒருத்தவங்க வந்து சரி எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு என்ன பஞ்சகவ்யம் சாப்பிடணும், எனக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, இதுக்கு எப்படி சாப்பிடணும்லாம் கேட்கும் போது எனக்கு அது திரும்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ஒரே ஒரு பஞ்சகவ்யம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, அது ஒன்று தான் தெரியும், இதில் கிட்னிக்கு தனியாக ஹார்ட்டுக்கு தனியாலாம் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லும் போது இங்கே பஞ்சகவ்ய வித்யாபீடம்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. ரெகக்னைஸ்டாக தே கிவ் சர்டிஃபிகேட்ஸ். நீங்கள் வந்து ஒரு பஞ்சகவ்ய மருத்துவராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அது ஒரு வருஷ பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துலேருந்து இருக்குன்னு கேள்விப்பட்டோம். நம்ம இங்கே சென்னையில் இருக்கோம், காஞ்சிபுரத்துலேயே இருக்கான்னு ஒரு ஆச்சரியத்தோடு அங்கே போனேன். அங்கே போனால் ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் ஒரு 5 நாள் பயிற்சி. அப்போ வந்து அவங்க எல்லா லாங்குவேஜ்லையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா ரீஜனல் லாங்குவேஜ்லையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை தவிர நேபாளிலேருந்தெல்லாம் வந்து படிக்கிறாங்க, அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்து படிக்கிறாங்க. தமிழ் மாணவர்கள்னு பார்த்தா நாங்கள் ஒரு 4 பேர் தான் இருந்தோம். ஸோ இங்கே வந்து அதுக்கான விழிப்புணர்வு அவ்வளோவா இல்லை. பட் அந்த ஒரு 1 இயர் கோர்ஸ் அங்கே கம்ப்ளீட் பண்ணேன். அதை கம்ப்ளீட் பண்ணும்போது இடையில வந்து இந்த விளக்கு பண்ணுறது, விநாயகர் பண்ணுறது, ஒரு கீ செயின் பண்ணுறது, இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணுறது, அதுக்காக கர்நாடகாவில் ஒரு பயிற்சி பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல எதை சாணத்தை பற்றி ஒரு ட்ரைனிங் நடக்குதுன்னா எதையும் விடுறது இல்லை, எல்லாத்தையும் போய் பார்க்கறது. ரெண்டாவது வந்து ஒரு புதுமையான ஒரு ப்ரீடை பற்றி கேள்விப்படுறோம்னா அந்த மாவத்தை எடுத்து போய் அந்த வட்டாரத்தில் என்ன மாடு அதை எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தோம். கடந்த 7 வருஷமாகவே எங்களோட ட்ராவல் ஜேர்னி எல்லாமே வந்து மாடு சார்ந்ததாகவே இருந்தது. ஒன்றா ஒரு பயிற்சிக்காக போகிறது, அப்படி இல்லைன்னா ஒரு மாடை தேடி போகிறது, இப்படி தான் நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து நாங்கள் என்ன நினச்சோம், சரி சாணத்துலேருந்து இவ்வளோ வருமானம் இருக்குது, நாட்டு மாடு வந்து பால் கறக்கலன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு இனங்கள் அழிஞ்சுட்டே வருது, எல்லாம் வெட்டு காமிச்சிடுறாங்க, அது அந்த இனமே இல்லாமல் போயிடுது. கோயில் காலங்கிற கான்செப்டும் போயிடுச்சு. ஏன்னா அது இருந்ததுன்னா அந்த ப்ரீடிங் நடந்துட்டு இருந்தது. இட் வாஸ் டிபிக்கலி ப்ரீடிங் சென்டர் தான், அந்த காலத்து ப்ரீடிங் சென்டர் தான் கோயில் காலை அப்படிங்கிறது. அதுவும் இல்லைங்கிற போது ஸோ ரூரல் பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரூரல் பீப்புளுக்கு எந்த கிராமத்துக்கெல்லாம் நம்ம மாடை தேடி போகிறோமோ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் செஷன், அவேர்னஸ் கேம்பெயின்லாம் நடத்த ஆரம்பித்தோம். பட் அதில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஏன்னா அவங்க எண்ட் ஆஃப் த டே கேட்கறது என்னன்னா, சரிம்மா இந்த பொருள்லாம் பண்ணுறேன், எனக்கு இதில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கொஷின்ஸ் இருந்தது. அதுலேயும் ஒரு நியாயம் இருந்தது. ஸோ சில பேர் நாங்கள் சொன்னோமே திருநீர் பண்ணிவிட்டு என்கிட்ட 10 கிலோ திருநீர் இருக்குது, இதை விற்றுதா எனக்கு செய்யறதுக்கே 300 ரூபாய் ஆச்சு, ஆள் கூலி, அதுக்கப்புறம் அரவு கூலி, பேக்கிங் பண்ணுறது எல்லாம் சேர்த்து எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, 3000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன், எனக்கு 5000 ரூபாய் அது கிடச்சா பரவாயில்லன்ற மாதிரி பீப்புள் சொல்ல ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து அதுக்கான கஸ்டமர் பேஸ் இல்லை. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து அர்பன் பாப்புலேஷனுக்கு தான் இந்த அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இங்கே அர்பன் பாப்புலேஷனுக்கு அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சு, சரி ரூரல் கம்யூனிட்டிக்கு அப்புறம் போகலாம் அப்படிங்கிறத நிறுத்திட்டு இப்போ அர்பன் பீப்புளுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5 கேட்டகரிஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்டிலைசர்ஸ், பூஜை பொருட்கள், அதுக்கப்புறம் ஹோம் கேர், பர்சனல் கேர் அண்ட் பஞ்சகவ்யா மெடிசன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா சாணத்தை வந்து நல்ல உரமாக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே டெரஸ் கார்டனர்ஸ் இருக்காங்க, நர்சரிஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டு சின்ன தோட்டம் வச்சுருக்கவங்கலாம் என்கிட்ட ஃபஸ்ட்டு சாணமாக வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு வந்து பஞ்சகவ்யம், அமிர்த கரிசல், ஜீவாமிர்தம், சாண உரம், பூச்சி விரட்டி இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பூஜை பொருட்கள், வரட்டி தட்டுறதுலேருந்து, வரட்டிங்கிறது வந்து நல்ல விஷயத்துக்கும் எரிப்பாங்க, யாராவது தவறி போயிட்டா கூட வச்சு எரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வெரைட்டி, பசு சாணத்தில் பண்ணக்கூடிய விபூதி, அது நிறைய பேர் வந்து இந்த சிவாலயங்களுக்கு, கோயில்களுக்கெல்லாம் வந்து கொண்டு போய் டொனேட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து தூப் ஸ்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சாம்பிராணி, இந்த கரித்தூளில் பண்ணாமல் சாணத்தை வீட்டில் இருக்கிறது நல்லதுங்கிறதுனால கம்ப்யூட்டர் சாம்பிராணி, கப் சாம்பிராணி, பஞ்சகவ்ய விளக்கு இதெல்லாம் வந்து சாணத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சுத்தமான பசுனை, இதை நிறைய பேர் கோயில்களுக்கு அபிஷேகத்துக்கோ இல்லைன்னா ஹோமத்துக்கோ கொடுக்குறாங்க, அதுக்கெல்லாமும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் கேர், ஸோ கல்லேருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பல்பொடி, அதுலேயே நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, பேஸ்ட் இல்லைங்கிறதுனால சாம்பலில் உப்பு, கிராம்பு, ஓமம்லாம் போட்டு செய்யக்கூடிய ஒரு நேச்சுரல் பல்பொடி. அதுக்கப்புறம் வந்து குளியல் பொடி, இந்த விபூதியிலே பண்ணக்கூடிய சோப். அந்த காலத்தில் வந்து ஏதாவது ஒரு பூச்சிக்கடினா கூட விபூதி தடவிப்பாங்க, ஸ்கின்ல அது நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறதுனால அந்த விபூதியில் பண்ணக்கூடிய ஒரு சோப்பு, பஞ்சகவ்ய சோப்பு. அதே மாதிரி ஸ்கின்க்கு மாய்ஸ்சரைசர், ஏன்னா அந்த பாடி பட்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நம்ம நேச்சுரலாக பசு வெண்ணெயிலையும் நெய்லையும் பண்ணக்கூடிய மாய்ஸ்சரைசர்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ அந்த 100 times வாஷ்டு கீ,
அது வந்து ஆயுர்வேத முறைப்படி பண்ணுறது ரொம்ப ஸ்கின்னுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய பேர் நல்ல ரிசல்ட் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பர்சனல் கேர் ஐட்டம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஹோம் கேர்னு பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோகத்தில் வந்து நிறைய பேர் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த டிஷ் வாஷிங்க்கு வந்து ஒரு கெமிக்கல் லிக்விடை யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் டிஷ் வாஷிங்க்கு வந்து ஒரு சாம்பலில் பண்ணக்கூடிய டிஷ் வாஷ் பவுடரு, அப்புறம் டிஷ் வாஷ் லிக்விடு, டிஷ் வாஷ் சோப் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் கோமியம் வீட்டில் தெளிச்சா வந்து எந்த துஷ்ட சக்தி வராதுன்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. நாங்கள் வந்து கோமியத்தில் வந்து நீமெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஃப்ளோர் கிளீனர் பண்ணுறோம். லெமன் கிராஸ் ஃப்ராக்ரன்ஸ்க்காக போடுறோம். ஸோ அப்போ அந்த பூச்சிகள்லாம் வராமல், காக்ரோச்சஸ் முக்கியமாக வரது இல்லைன்னு ஒரு நல்ல ஃபீட்பேக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பஞ்சகவ்ய மருத்துவம் நம்ம சரக்கு சமைத்தாலேயே வந்து மென்ஷன் ஆயிருக்கு. அந்த சாணம், கோமியம், பால், தயிர், நெய் வச்சு எவ்வளோ மருத்துவம் பண்ணலாங்க. இது சாணத்தை வச்சு ஒரு வெளிப்புண்ணுக்கான களிம்புலேருந்து, அதுக்கப்புறம் வந்து நீம் ஸ்ப்ரே, கோமூத்திரத்தையும் நீமையும் சேர்த்து ஒரு ஸ்ப்ரே பண்ணுறதுலேருந்து, உள்ள பஞ்சகவ்யம் சாப்பிட்றது, கோமூத்திர ஆர்க்கெல்லாம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம வந்து மெடிசன்ஸும் தயார் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன தலைவலிக்கு நெய்யில் பண்ணக்கூடிய தலைவலி தைலம் இருக்குது. நெய்க்கு எப்பயுமே வந்து நம்ம ஸ்கின்குள்ளே ஃபுல்லாக பெனிட்ரேட் ஆன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ முட்டு வலிக்கெல்லாம் அந்த தைலம் வச்சு அப்ளை பண்ணும்போது ஸ்கின்குள்ளே நல்லா பெனிட்ரேட் ஆகி மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுதுங்கிறதுனால அந்த மாதிரி பஞ்சகவ்ய மெடிசன்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். இதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா நல்ல சுத்தமான நாட்டு பசு நெய்யே ஒரு மருந்து தான். வயிற்றில் இருக்கிற புண்ணாக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், அந்த குழந்தைங்களோட உடல் வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கும் அந்த நெய் ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. ஸோ அதை வந்து நல்ல நாட்டு பசுலேருந்து நல்ல சுத்தமான ஃபீட் பண்ணி அந்த பசுவோட பால் எடுத்து தயிர் போட்டு அந்த பாரம்பரிய முறைப்படி, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2 ப்ராசஸ் இருக்குது. பால்லேருந்தே அப்படியே வெண்ணெய் எடுத்து டைரெக்டாக வந்து நெய் பண்ணிடுவாங்க. அதை வந்து பாரம்பரிய முறைப்படி தயிர் போட்டு வெண்ணெய் எடுத்து காய்ச்சி பண்ணுற ஒரு ப்ராசஸும் இருக்குது. அந்த நெய்யே வந்து ஒரு சிறந்த மருந்து. காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா குழந்தைகளுக்கும் சரி, இந்த அல்சர் மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி நெய்யும் வந்து ஒரு மருத்துவமாக கொடுத்துட்ருக்கோம். அதை தவிர இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸு, அதே மாதிரி வீட்டில் ஒரு கோபூஜை பண்ணணும், இல்லை பசுக்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு இயற்கையான ஒரு சூழலில் ஒரு அரை மணி நேரம் இருக்கணும்னு நினச்சா கூட பள்ளிக்கண்ணையில் நம்ம கோசாலையில் வந்து இருக்காங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பசுக்களோட மாடுகளுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. இல்லை வீட்டில் அவங்க வீட்டுக்கே மாடை வந்து மாடும் கண்ணும் கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் வச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த வகையிலலாம் வந்து மாடையும் பசு சாணத்தையும் அர்பன் பாப்புலேஷனோட கனெக்ட் பண்ண முடியுமோ எல்லா வகையிலையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை தவிர காலேஜஸில் போய் லெக்சர்ஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் இயற்கை வேளாண் சார்ந்த விழாக்களில் எங்களோட காளைகளை டிஸ்பிளே பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த அவேர்னஸ் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகணும்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதால நிறைய காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸோடையும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸு, ஒரு நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் ப்ராடக்டான நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. ஸோ இதில் 2 விதம் இருக்குது. நம்மளே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னே நமக்கு தெரியலனா கூட இதை நம்மக்கிட்ட வந்து சொல்லி கேட்டு செஞ்சு வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. எனக்கு வந்து பஞ்சகவ்யம் சாப்பிட்றதுக்கு வேணும்னு ஒருத்தவங்க சொல்லும் போது எனக்கு அப்படி ஒரு பொருள் இருக்குன்னே தெரியாது. பட் அவங்க வந்து கேட்டு வாங்கி செஞ்சுட்டு போகும்போது நமக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி தேடுதலில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க. 1. 2வது வந்து இந்த ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அப்போ அந்த ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் வச்சிருக்கிறவங்க வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் ரீசேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி சில ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நமக்கு வந்து இந்த பசுக்களுக்கும் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், நமக்கும் ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்கும்னு ஒரு சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பொருள் வாங்குறாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒரு 50 ப்ராடக்ட் இருக்குங்கிற போது ஒரு 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா கூட அவங்களுக்கு ஒரு வெரைட்டியாக கிடைக்கும். அவங்களால டெஃபினட்டாக தீவிரமாக விற்பனையும் பண்ண முடியுது. அதை தவிர வந்து அவங்களுக்கே தேவைப்படுற பொருளே பார்த்தீங்கன்னா ஒரு 5000-7000 ஆகிடுது. ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வாங்கி வச்சுட்டு சேலும் பண்ணுறாங்க, அவங்க பர்சனல் யூஸ்க்கும் பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு மார்ஜினும் கிடைக்குது. ஸோ நிறைய விமன் வந்து இந்த மாதிரி ஒரு 5,000 to 7,000 இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மூலமா நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளால் வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ண முடியுது. அதை தவிர நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி யூடியூப்லாம் பார்த்து வரவங்க நிறைய இருக்காங்க. ஸோ அது மூலமா அக்ராஸ் இந்தியா அனுப்பிச்சிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள். இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம வந்து ஃபாரின் கன்சைன்மெண்ட்ஸும் இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. பட் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, மார்க்கெட்டில் வந்து பீப்புள் வந்து 2 விஷயத்தில் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அந்த மார்க்கெட்டில் இருக்கிற குவாலிட்டியும் நம்ம குவாலிட்டியும், இன்னொன்று வந்து அங்கே இருக்கிற ப்ரைஸும் நம்ம ப்ரைஸும். ஸோ ஜென்ரலாக மார்க்கெட்டில் ஒரு பேஸ்ட் எடுத்தீங்கன்னா அதில் நுர வரும், நம்ம பல்பொடியில் நுர வராது. டக்குன்னு பீப்புளுக்கு அந்த அக்செப்டன்ஸ் இல்லை. ஸோ அவங்க வந்து அவங்களால டக்குன்னு அடாப்ட் பண்ண முடியல. அது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற விபூதி வந்து அட்டையை எரிச்ச விபூதியாக இருக்குது. அது வந்து உங்களுக்கு ரொம்ப சீப் ரேட்டில் கிடைக்கும். நம்ம நாட்டு பசு சாணத்தை கலெக்ட் பண்ணி அதை உருண்டை பிடிச்சி வெயில காய வச்சு அப்புறம் ஒரு 7 நாள் அக்னியில் வச்சு அதுக்கப்புறம் பொடி பண்ணி கொடுக்குற போது அதோட காஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது ஒன்று அந்த காஸ்ட் ஃபேக்டரும் பார்க்குறாங்க, இன்னொன்று அந்த தே ஆர் அடிக்டட் டு அடல்ட்ரேஷன்ங்கிறனால அந்த ஒரு நுர வரல, இல்லை ரொம்ப வாசனை வரல அப்படின்னு பார்க்குறாங்க. பட் இயற்கையான பொருட்களை விரும்பி இதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டெஃபினட்டாக கண்டினியூ பண்ணிடுறாங்க. இது ரொம்ப விரும்பி அவங்க வாங்குறாங்க.
யூனிக்காக வந்து நான் 2-3 ப்ராடக்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து அக்னிஹோத்ரான்னு ஒரு தூப் ஸ்டிக் பண்ணுறோம். அது வந்து கம்ப்ளீட்லி அப்படியே ஹோமம் பண்ண எஃபெக்ட் கொடுக்கும். அக்னிஹோத்ரங்கிறது வந்து ஏர்லி மார்னிங்கும் ஈவினிங்ஸும் பண்ணுவாங்க ஒரு பூஜை பொருளாக. அதை வந்து நாட்டு பசு சாணத்தில் நெய்யும் ஒரு அரிசியும் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். அந்த எஃபெக்டை அப்படியே ஒரு சின்ன தூப் ஸ்டிக்ஸில் நம்ம கொடுக்குறோம். அது ரொம்ப ரொம்ப எக்ஸப்ஷனலி நல்லா போயிட்டுருக்கு. அது ஒன்று. ரெண்டாவது பஞ்சகவ்ய கிருதம்னு ஒன்று பண்ணுறோம். அது என்னன்னா சாணம், கோமூத்திரம், பால், தயிர், நெய் இது எல்லாத்தையும் சேர்த்து காய்ச்சி ஒரு நெய் ஃபார்மில் வந்துடும். அதை வந்து நீங்கள் எவ்வளோ வருஷம் வச்சுருந்தாலும் கெடாது. ஸோ அதை ரெகுலராகவும் கன்சியூம் பண்ணலாம், அதை உள்ளேயும் கன்சியூம் பண்ணலாம், வெளியில் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனும் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரொம்ப கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க, கண் இரிட்டேஷன் இருக்கும், அப்புறம் ரொம்ப படிக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, பாடி ஹீட் ஆகுதுன்னா கண் இமைகளுக்கு மேலேயும் தொப்புள்ளையும் போடும்போது அந்த ஹீட் நல்லா ரெடியூஸ் ஆகுது. இது நம்மளோட ஒன் ஆஃப் த ரொம்ப யூனிக் ப்ராடக்ட்ங்க. அப்புறம் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க இந்த 100 times வாஷ்டு கீன்னு சொல்கிறாங்க. அது வந்து மாய்ஸ்சரைசிங் ஸ்கின்னுக்கு போடுறதுன்றது மாதிரி. அதை நாங்கள் வந்து நல்ல நாட்டு பசு நெய்யில் ரொம்ப நேச்சுரலாக பண்ணுறதுனால எங்களோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. சாணம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சகவ்ய சோப் ஒன்று பண்ணுறோம். அதுவும் வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணுறோம், யூனிக்காக இருக்கும். வெளியே வந்து உங்களுக்கு அந்த பஞ்சகவ்ய சோப் அவ்வளோவா கிடைக்காது. அது நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் இப்போ பெயிண்ட் எல்லாமும் லான்ச் பண்ணியிருக்கோம். சாணத்தில் வந்து பெயிண்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் அண்ட் நேச்சுரலாகவும் இருக்கும். சார் இப்போ வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ப்ராடக்ட் தான் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராடக்ட் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. ஸோ புதுசாக நாங்கள் தெரியிற போது அதுவும் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதை தவிர வந்து சாணத்தில் வந்து செங்கலும் பேப்பரும் பண்ண வேண்டியது நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். பட் இன்னும் அதை ஃபர்தராக டெவலப் பண்ணி ஒரு ப்ராப்பர் ப்ராடக்டாக கொண்டு வரதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதை தவிர வீட்டு உபயோகத்தில் என்னெல்லாம் பொருட்கள் யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து ஒரு பஞ்சகவ்யத்தில் ஒரு சப்ஸ்டியூட் கொண்டு வரதுக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கேட்டகரிஸாக இருக்காங்க. ஒன்று வந்து மாடு பார்த்துக்கிறவங்க மட்டும் மட்டும் ஒரு 10 பேர் இருக்காங்க. 100 மாடு இருக்கிறதுனால மதுராந்தகத்துல 2 பேர் இருக்காங்க, பள்ளிக்கரணையில ஒரு 4 பேர் இருக்காங்க, இங்க ஆதம்பாக்கத்துல 2 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி மாடு பாத்துக்கிறவங்க, அவங்க மாடு பாத்துக்கிறது, அதுக்கான தீவனம் வைக்கிறது, பால் கறக்கிறது, இது மட்டும் தான் அவங்களோட வேலை. ரெண்டாவது செட் பீப்புள் பாத்தீங்கன்னா ஒரு மகளிர் சுய உதவி குழுவா வச்சிருக்கோம். அவங்க வந்து இந்த சாணத்துல இருந்து வர புடை ப்ராடக்ட்ஸை ப்ரொடக்ஷன் அண்ட் பேக்கேஜிங் பண்ணுவாங்க. அதாவது இந்த விபூதி தயார் பண்ணி பேக் பண்றதா இருக்கட்டும், இந்த சோப்பு, விளக்கு, தூப் ஸ்டிக் இதெல்லாம் பண்றதுக்கு ஃபுல்லி லேடிஸ் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க ப்ரொடக்ஷன் அண்ட் பேக்கேஜிங் பாத்துக்கிறாங்க. அப்புறம் இந்த பொருட்கள்லாம் தயார் பண்ணதுக்கப்புறம் டெலிவரி பண்ணுறதுக்கும் அந்த சேல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஆர்டர்ஸ் எடுத்து அதை டெலிவர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி அந்த பேமெண்ட் வாங்கி அப்புறம் நமக்கு இப்போ ப்ராடக்ட் நம்ம பண்ணிடுறோம், அதுக்கான பேக்கேஜிங் மெட்டீரியல் வேணும். ஒரு ஃப்ளோர் கிளீனரே வாங்குறோம்னா எங்களுக்கு பாட்டில்ஸ் எல்லாம் வேணும், நெய்க்கு பாட்டில்ஸ் வேணும், இந்த மாதிரி கவர்ஸ் வேணும், இந்த இதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு, விபூதி எல்லாம் பேக் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பர்ச்சேசிங் டீம் ஒன்று இருக்குது. அவங்க போய் இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் அண்ட் பேக்கிங் மெட்டீரியல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அதை வந்து டெலிவரி பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குது. டோட்டலி ஒரு 25 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. செவன் இயர்ஸில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னினே சொல்லலாம். உங்ககிட்ட ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது வெரைட்டி நிறைய தட்டணும். அதை தவிர நம்ம பல்பொடியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன், விபூதி ஒரு 10 பேக்கெட் பண்ணி வச்சுருப்பேன். என்னோட மொத்த ப்ராடக்ட்ஸே வந்து ஒரு சின்ன அட்டைப்பெட்டி தாங்க. அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டு எங்கள் வீட்டு சோஃபா கடியில் வச்சுருப்பேன். யாராவது வந்து கேட்டாங்கன்னா சோஃபா கடியிலேருந்து அந்த அட்டைப்பெட்டி எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எடுத்த உடனே பெரிய மெஷின்ஸ் போட்டு, அந்த தப்பும் நிறைய பேர் பண்ணுறாங்க, பெரிய மெஷின்ஸ் போட்டு லார்ஜ் வால்யூம்ஸ் எல்லாம் பண்ணலை. 1 கிலோ விபூதி இருக்கும், 10 பேக்கெட் இருக்கும். அதே இன்னொரு 2வது கிலோ விபூதியில் உப்பு, கிராம்பு, ஓமெல்லாம் போட்டு ஒரு 10 பல்பொடி பண்ணியிருப்பேன். மொத்தம் ஸ்டாக்கே எனக்கு வந்து ஒரு அட்டைப்பெட்டியில் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து லார்ஜ் வால்யூம்ஸ் பண்ணுறோம். பட் எல்லாத்தையுமே கிராஜுவலாக தான் பண்ணிட்டு வந்தோம், ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஒரு விஷயத்துலேருந்து. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து எனக்கு ஐடியிலேருந்து சேலரி வருது, ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, 2 பேருக்கும் சேலரி வருது. ஆனால் ஒரு சின்ன விபூதி பேக்கெட் மயிலாப்பூரில் டெலிவரினா 2 பேரும் கிளம்பி போவோம். அதில் நாங்கள் பெட்ரோலுக்கு செலவு பண்ணதும் எங்களோட எஃபர்ட்ஸுக்கும் ஆன காசு கூட வந்திருக்காது. ஆனால் ஒரு 20 ரூபா பேக்கெட்னா கூட அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக வி வில் கோ. ஸோ அந்த அளவுக்கு வந்து சரி இந்த ஒரு 20 ரூபா பேக்கெட்டு, இது ஒரு கஸ்டமரை இவருக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்கணுமா, அந்த தாட்டை நாங்கள் வந்ததே இல்லை. சின்ன பேக்கெட்னாலும் நாங்கள் அதை கொண்டு போய் கொடுத்தோம். ஏன்னா இதுலேருந்து வருமானம் வந்து தான் நாளைக்கு நம்ம ஓட்டணுங்கிற சுச்சுவேஷன் இல்லைனாலும் பை காட்ஸ் கிரேஸ் நம்ம வந்து அது ஒரு விஷயம் நம்ம எடுத்து பண்ணும்போது அது பல பேர்ட்டு ரீச் ஆகணுங்கிறதுக்கான என்ன எஃபர்ட்டோ அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணோமே தவிர எடுத்த உடனே லாபம் வரணும்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. இந்த பொருளை 10 பேர் யூஸ் பண்ணணும், அவங்க அந்த பலனை அனுபவிக்கணும், அதனால வந்து இன்னும் நிறைய பேருக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணோம். அந்த ஃபோக்கஸை வச்சு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டெஃபினெட்லி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சிவராத்திரிக்கெலாம் டன் கணக்கில் நம்ம விபூதி கொடுக்க முடிஞ்சதுங்கிறது அந்த ஒரு பிகினிங், ஹம்பிள் பிகினிங்ல தான். அந்த மாதிரி ப்ராடக்ட் லைனும் வந்து இப்போ ஒரு அட்டைப்பெட்டியில் இருந்தது, இப்போ ஒரு கஸ்டமருக்கே நம்ம வந்து கொடுக்கறது 4 பாக்ஸ் தான் கொடுக்குறோம். அதாவது ஒரு எண்ட் யூசருக்கு, ரீட்டைல் கஸ்டமர்
கஸ்டமர், ஹோல்சேலர் விடுங்க, ரீட்டைல் கஸ்டமரே வந்து அவங்க கோயில்களுக்கு கொடுக்குற விபூதியாக இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நிறைய வால்யூம்ஸில் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால. இன்னொன்று, குவாலிட்டியில் நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். என்னங்க இது இவ்வளோ விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கேட்டால், எங்களோட பிராண்டில், இஷ்டா பிராண்டில் இந்த பொருளுக்கு இவ்வளோ நெய் ஊற்றணும்னா இந்த நெய் ஊற்றணும்னா அவ்வளோதாங்க ஊற்றுவோம். ஸோ குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் கிடையாது. ஒரு ரீசெல்லர் எனக்கு வந்து கம்மி ரேட்டில் வேணும்னு கேட்டாங்கன்னா, நாங்கள் வேணால் இதில் கம்மியாக நெய் ஊற்றி கொடுக்குறேன், ஆனால் என் பிராண்டில் கொடுக்க மாட்டேன், நீங்கள் உங்கள் பிராண்டிங் பண்ணிக்கோங்க. அதுவும் நம்ம வந்து கெமிக்கல் ஆட் பண்ணுறது கிடையாது, பட் ஒரு காஸ்ட்லியான காம்பனண்ட்டை கம்மியாக கொடுக்குறது, அவ்வளோதானே தவிர கெமிக்கல் ஆட் பண்ணு. ஸோ எந்த விஷயத்துலையும் வந்து எங்களோட கொள்கைகளை நாங்கள் மாற்றிக்கல. நாட்டு மாடுனா நாட்டு மாடு மட்டும் தான் வச்சுப்போம். நிறைய பால் கொடுக்கறதுக்கு HF ஜெர்சி கிடையாது. நான் அந்த பாலுக்காக நாங்கள் வந்து அந்த மாடு வைக்கிறது கிடையாது. அதே மாதிரி குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் கிடையாது. அண்ட் ஒரு மிஷின் போடுறோம், அதில் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அது வந்து எனக்கு பெருசாக மூவ்மெண்ட் இல்லைன்னாலும் சரி, அது ஒரு ப்ராடக்ட் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வரும். அப்போ நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாரும் பண்ணலைனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன ப்ராடக்ட்கான ஒரு டிமாண்ட் இருக்கோ அதை முக்கியமாக பண்ணுறதுங்கிறது அந்த லேர்னிங்கில் தான் நான் சொல்கிறேன், நான் பண்ண அந்த மிஸ்டேக்கில் தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நாங்கள் எதாக இருந்தாலும் ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கோம். அது ப்ரொடக்ஷன்லேயே இருக்கட்டும், குவாலிட்டிலேயே இருக்கலாம், இல்லை பொறுமையாக நாங்கள் வெயிட் பண்ணுறதுலையா இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன ஆர்டர்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுலையா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து அந்த ஒரு பொறுமையும் கன்சிஸ்டன்சியும் ஒரு பேஷனையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுனால சேல்ஸ் நிறைய டெஃபினட்டாக க்ரோ ஆகிருக்கு. எங்கள் கஸ்டமர் பேஸ் க்ரோ ஆகிருக்கு. அதே மாதிரி எங்ககிட்ட இருக்கிற மாடுகளோட வெரைட்டியும் க்ரோ ஆகிருக்கு. அண்ட் இங்கேயும் நாங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கல. அடுத்து என்ன ப்ராடக்ட் பண்ணலாம், இன்னும் என்ன ப்ரீட் கொண்டு வரலாம், இந்த அவேர்னஸை இன்னும் நிறைய பேருக்கு எப்படி கொண்டு போகலாம். அதே மாதிரி எங்கள் அவேர்னஸ் செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ தான், எதுக்குமே நாங்கள் சார்ஜஸ் பண்ணல. ஏன்னா எங்களோட கோல் இதை 10 பேருக்கு இன்ஃபர்மேஷன் போகணும். இந்த கண்ணுக்குட்டிஸ் ஈவெண்ட் மூலமா ஒரு 100 குழந்தைங்களுக்கு மாடுனா என்னன்னு தெரியணும் அப்படிங்கிற ஒரு கோல்ல இந்த 100 பேர் வரணும்னா நான் இன்னைக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணேன்னா 50 பேர் தான் வருவாங்க. ஸோ என்னோட கோல் வந்து பைசா இன்னைக்கு வரணுங்கிறதுல இந்த அவேர்னஸ் போகணுங்கிறது. அப்போ நான் அதுக்காக வந்து ஃப்ரீ ஈவெண்ட் தான் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி எங்களோட பிரின்சிபல்ஸை நாங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு க்ரோத் கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. அஸ் அ ஹியூமனும் நாங்கள் டெஃபினட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கோம். வெறுமனே ஒரு IT எம்ப்ளாயியாக ஏர்ன் பண்ணி செலவு பண்ணிட்டு நம்மளோட வாழ்க்கைன்னு வராமல் இப்போ வந்து ஒரு சோஷியல் காஸ்க்காக வாழற போது நமக்கான நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பர்சனலியும் எங்களால் பார்க்க முடியுது. ஸோ நான் படிச்சதுல பிடிச்சு ஃபாலோ பண்ணுற ஒரு பிரின்சிபல் வந்து growth and comfort doesn't coexist. அதாவது நம்ம க்ரோ பண்ணணும்னு நினச்சோம்னா அந்த கம்ஃபர்ட் லெவலை விட்டு, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். கம்ஃபர்டபுளாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த க்ரோத்தே இருக்காது. ஸோ அதை விட்டு வெளியில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும்போது தான் நம்ம லைஃப்பில் ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த பேஷனேட்டான ஒரு விஷயமா இருந்தாலும் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து கொஞ்சம் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணால் டெஃபினெட்லி there will be a very good growth and success. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.